மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இப்போ யூஸ்வலாகவே சிங்கிள் பேரண்ட்டுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுன்றது தேவைப்படுது. அது சம்டைம்ஸ் ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க, அவங்க கசின்ஸா அண்ணன் தம்பிங்களோ யாரோ அப்படி இருப்பாங்க. பட் அவங்களும் சப்போர்ட் இல்லாத சமயத்தில் அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு அவங்களோட கலீக் ஃப்ரெண்ட் ஆகி ஷீ ஹாஸ் பிகம் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ எல்லா சுக துக்கங்களையும் இவங்க வந்து ஷேர் பண்ணிவிட்டு இப்படி தான் போகிறாங்க. அந்த கேரக்டரை பற்றி அவங்க சொல்லும் போது, அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டுன்ற கேரக்டரை பற்றி சொல்லும் போது அந்த பையனுக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு அது நல்லாவே நான் சென்ஸ் பண்ணேன். சஜஷன் கொடுக்குறேன், டிசிஷன் கொடுக்குறேன்ற பேரில் இந்த பையனோட ஒரு விஷஸ் ட்ரீமை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இது நல்லாவே தெரியும், வந்து என் பையன் வளரக்கூடாதுன்னு தான் அவன் நினைக்கிறான்ற தெரியும், ஆனால் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. நீ இத்தனை வருஷமாக வளர்த்துட்டு வந்துட்ட, நீ இப்போ வந்து உன் பையனை ஒரு நீட்டு எழுத வச்சு டாக்டர் ஆக்கணுன்றது ஒரு தவறான டிசிஷனாக ஆயிடுச்சுன்னா உன் புருஷன் இருந்திருந்தா இது பண்ணியிருப்பியா? ஒரு 10th 12th பசங்க கிட்ட மார்க்கு கேட்கறது ஒருத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்க்கறதுக்கு சமம். சாருன்னு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட்டு சின்ன குழந்தை நம்பி ஃப்ரெண்டுன்னு விட்டுட்டு போகிறாங்க. அங்கே செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது. அந்த குழந்தை எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு. பட் அந்த அம்மா வந்து நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். பேரண்டிங் கவுன்சிலர் திருமிகு ஆசா பாக்கியராஜ் அவர்கள் அவங்க கொடுத்த கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட நம்மள்ட்ட பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். அந்த பேரண்டிங் கவுன்சிலிங் பற்றி பார்க்கும்போது மேம், அந்த சிங்கிள் பேரண்ட் பற்றி பேசும்போது அவங்களுக்கு நிறையா வழிகள் அதிகம். அதாவது கூட ஒரு துணை இல்லாமல் அவங்க பசங்களை வளர்க்கணும் அப்படின்றதுல பல கஷ்டங்களை பட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய சிங்கிள் பேரண்ட்ஸ்லாம் குழந்தைகளை வளர்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டு குழந்தைகள் வளர்த்தாலும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், அதாவது அறியாமலை பண்ணுறதா எடுத்துக்கலாம், சின்ன சின்ன தவறுகள் வந்து அவங்களோட பசங்களை வந்து பெருசாக பாதிக்கும். அந்த மாதிரி பண்ண தவறுகளை பற்றி நீங்கள் இது வரைக்கும் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா? எஸ் சார். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா சிங்கிள் பேரண்ட்ஸ்க்குமே ஒரு பெரிய அப்ரிசியேஷன். ஓகே, ஏன்னா அவங்க மனதளவில் வந்துட்டு அவங்களுக்கு பர்சனலாக நிறைய கஷ்டங்கள் இருக்கும். பட் நம்மளோட குழந்தையே இந்த உலகத்தில் நல்லா கொண்டு வரணுன்றது தான் இருக்கும். எங்கே அவங்க வந்து மிஸ் பண்ணிடுறாங்க, தவறுன்றதை விட எங்கே மிஸ் பண்ணிடுறாங்கன்னா, அந்த நம்ம செய்கிறது கரெக்டாக இல்லையான்ற அது எப்பயுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் ஒரு பார்ட்னர்ஸாக இருந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் வரும்போது, அதாவது குழந்தை வளர்ப்பில் வரும்போது, நல்லா படிக்கலையா என்னால் தான் அது காரணம், பிஹேவியரில் தப்பா என்னால் தான் காரணம், நாளைக்கு அவன் ஏதோ ஒரு சொசைட்டியில் தவறு செஞ்சுட்டானோ என்ன சீட்டஸ். இப்போ வந்து இல்லை, பேரண்டிங் வந்து ரொம்ப முக்கியம்தான். ஓகே, ஒரு குழந்தை வளர்ப்பில் பேரண்டிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அதை மீறி பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, நம்மளோட இப்போ குழந்தை பிறக்கும் போதே நம்மளுக்கோட அந்த டிஎன்ஏ அதோட பிஹேவியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிறப்பிலே வந்து வந்துடுது. பேரண்டிங் அப்படின்றது வந்து நம்ம அதுக்கு மேலே இருக்கிற ஒரு 20 to 30% தான் நம்மளோட பேரண்டிங் வந்து அந்த இடத்துல நம்ம செய்யணும், அதை ப்ராப்பராக செய்யணுன்றது தான் இது. ஆனால் இவங்களுக்குள்ளே என்ன ஆகிடும்னா, நம்ம எல்லா தவறுமே அவங்க மேலே போட்டுட்டு அவங்களுமே லோவாயிட்டு அந்த ஒரு நெகட்டிவ் இது வந்து குழந்தைங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அப்பா அம்மா ரெண்டுமே அவங்க தான் அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு என்னால தான் தப்பு நடக்குதுன்ற மாதிரி அவங்களே கில்ட் ஆகி அந்த கில்ட் வந்து பசங்களுக்கும் அது வந்து வரும். நான் எப்பயுமே சொல்லுவேன், இப்போ என்கிட்ட வர சிங்கிள் பேரண்ட் ஒன்று உங்கள் அளவுக்கு மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங்காக யாராலுமே இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை கடந்த டிவோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெத்தாக இருக்கும், எந்த ஒரு ரீசனாக சிங்கிள் பேரண்டாக, பட் உங்களோட மன வலிமை வந்து தான் உங்களோட குழந்தைக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா, அதனால உங்களோட இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க உங்க பேரண்டிங்ல. யூஸ்வலி அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து ஒர்க் ஆகும் சார். ஏன்னா நம்ம குழந்தைங்களை பத்தி நமக்கு தான் தெரியும், அவங்களோட அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். தாத்தா பாட்டின்றதே அங்கே செகண்டரி தான். ஓகே, அப்பா அம்மாவுக்கு தான் முதல்ல அவங்கவுங்க குழந்தைங்களை பற்றி தெரியும். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கிளைண்ட்டு, ஓகே, வித்தியாசமான இது வந்து கவுன்சிலிங் எனக்கு. பட் அந்த குழந்தை வந்து ஒரு டீன் பையன், நம்மளோட வீடியோஸை நிறையா பார்த்துருக்கான். ஸோ நம்ம பேசுகிறது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ஒரு நாள் வந்து அவங்கள்ட்டேருந்து தான் கால் வந்தது. 12th நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு வந்து உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பக்கத்தில் இருந்தாங்க. இது மாதிரி ரொம்ப வந்து அழுதுகிட்டே இருக்கிறான் மேம், நீங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் when he started talking, very matured boy. ஓகேங்களா, மார்க்கு கம்மி ஆயிருக்குன்ற அழுவுற பையனே கிடையாது. ஸோ அவர் பேச ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு அது இஷ்யூ இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு.
அப்பா இறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. அம்மா தான் இங்கே பேரண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு வந்து அவங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு அவங்களோட கலீக் ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி ஷீ ஹாஸ் பிகம் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட். அந்த உமன் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டாக. ஸோ எல்லா சுக துக்கங்களையும் இவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு அப்படி தான் போகிறாங்க. பட் சம்வேர் இந்த பையன் பேசும்போது அவனுக்கு அதில் விருப்பம் கிடையாது. அந்த கேரக்டரை பற்றி அவங்க சொல்லும் போது, அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டுன்ற கேரக்டரை பற்றி சொல்லும் போது அந்த பையனுக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு அது நல்லாவே நான் சென்ஸ் பண்ணேன். ஸோ அம்மாவை அனுப்பிச்சிட்டு பேசணும் அப்படின்ற போது தான் இந்த ஆக்டர் கவின் ஒரு படத்தில் சொல்லுவார். அதாவது நம்மளோட சொந்தக்காரங்களோ இல்லை சொந்தக்காரங்க தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். வந்து நம்ம நல்லா வரணும்னு நினைப்பாங்க, ஆனால் நமக்கு மீறி போயிடக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் வரும்ல. ஸோ அந்த சினாரியோ பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் உமன் வந்து சஜஷன் கொடுக்குறேன், டிசிஷன் கொடுக்குறேன்ற பேரில் இந்த பையனோட ஒரு விஷஸ் ட்ரீமை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பையன் மேல. அந்த பையனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, அந்த பையனோட அம்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதாவது இப்போ இந்த பையன் வந்து ஆக்சுவலி நல்லா படிக்கிற ஒரு பையன். ஓகே, அவர் இப்போ 12th வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது 95%. பட் ஏதோ ஒரு காரணத்தால் அவர் வந்து 85% எடுத்திருக்காரு. அவர் வந்து நீட் எழுதணுன்றது ரொம்ப ஆசைப்பட்டார். பட் அந்த ஃப்ரெண்டை வந்து இவங்க அம்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீட்டே எழுத விடலை. ஓகே, இவருக்கு நடுவில் ஏதோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு சார், அதனால தான் மார்க்ஸே அவர் வந்து கம்மியாக எடுத்துருக்கார். ஸோ உன் பையனுக்கு வந்து இப்போ ஹெல்த் சரியில்லை, நீ வந்து திருப்பி வந்து நீட்டை எழுத விட்ட அப்படின்னா அவனுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும், அது வேஸ்ட் ஆகும், படிக்க மாட்டான், திருப்பி ஹெல்த் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் அப்படியே அவனுக்கு கிடச்சிட்டாலும் உன்னால் வந்து அந்த 7 வருஷ படிப்பெல்லாம் படிக்க வைக்க முடியாது. சம்ஹவ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த பையனை அப்ளையே பண்ண விடலை. ஸோ இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இது இப்போ நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, நான் நல்லா படிக்கிறேன், 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, ஸோ நல்லா படிக்கிறேன்னு தெரிஞ்சு அவங்க எனக்கு எல்லா விஷயத்துலையும் எங்கள் அம்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 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 ஸ்டாப் பண்ணுறாங்க. இதை வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேம்மா, நீ எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணாத, சொல்லாத, பண்ணாத, அது வந்து அவங்க வந்து வேறு மாதிரி நினைக்கிறாங்கம்மானா அவங்க அம்மா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கடின காலங்களில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த பையனோட க்ரோத்துன்னு வரும்போது ஷீ இஸ் சம்வேர் ஸ்டாப்பிங். ஓகே, இப்போ கூட வந்து இந்த 12th மார்க் வந்தோடனே இந்த பையனோட விருப்பம் வந்து வேறு ஏதோ ஒரு படிப்பில் சேரணும்ட்டு இருக்குது. பட் அவங்க வந்து ஏதோ நீ இந்த காலேஜில் தான் நீ சேர்க்கணும், நீ இந்த இதில் டிகிரியில் தான் சேர்க்கணுன்ற மாதிரி கொண்டு வந்து நிற்கிறாங்க. அந்த பையனுக்கு அதில் விருப்பமே கிடையாது. ஸோ நீங்கள் பேசுங்க எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. ஓகே, நான் வந்து அவங்க அம்மா கிட்ட யூஸ்வலாக தனித்தனியாக பேசுவேன். பட் ஐ ஃபெல்ட் இந்த ஒரு சினாரியோவில் அந்த பையன் கூட இருக்கணும். ஏன்னா ஐ நீட் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நான் வந்து பேசும்போது நானும் அதை புரிய வைக்கணும் அப்படின்றது தான் வந்து இருக்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இது நல்லாவே தெரியும், வந்து என் பையன் வளரக்கூடாதுன்னு தான் அவன் நினைக்கிறான்றது தெரியும், ஆனால் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் பெக்யூலராக இருக்குது மேம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்து மிக முக்கியமாக நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. ஏன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட் தேவைப்படும். ஏன்னா ஃபேமிலியை தாண்டி இப்போ இங்கே சிங்கிள் பேரண்ட்டுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்களானே பெரிய டவுட் தான். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படுன்றதுனால அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஃப்ரெண்டு மூலிமா அவங்க வராங்க, அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அந்த சிங்கிள் பேரண்ட்ஸ் வந்து அந்த சப்போர்ட்டை எங்கே ஸ்டாப் பண்ணணும், எங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஏன்னா சப்போர்ட் கிடைக்குது அப்படின்றதுக்காகவே நீங்கள் சொல்கிறது அந்த பண தேவையாக இருக்கலாம், இல்லை வேறு தேவைகளாக இருக்கலாம், அந்த மாதிரி தேவைகளை பையனுக்கு பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவே எல்லாத்தையும் போய் ஷேர் பண்ணுறதும் இந்த பையனோட பார்வையில் தப்பு தான். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த சிங்கிள் பேரண்ட் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் புரியும்படியாக என்ன ஒரு பாயிண்ட்ஸை கொடுப்பீங்க, எங்கே வந்து நீங்கள் 3ஆம் மனிதர்கிட்ட உங்களோட பையனோட வாழ்க்கையை பற்றி ஷேர் பண்ணலாம், எங்கே பண்ணக்கூடாது, எங்கே ஸ்டாப் பண்ணணும், அப்படி ஸ்டாப் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ யூஸ்வலாகவே சிங்கிள் பேரண்ட்டுக்கு அது லெட் இட் பி எ மென் ஆர் உமன் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுன்றது தேவைப்படுது. அது சம்டைம்ஸ் ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க, அவங்க கசின்ஸா அண்ணன் தம்பிங்களோ யாரோ அப்படி இருப்பாங்க. பட் அவங்களும் சப்போர்ட் இல்லாத சமயத்தில் ஒரு தேர்ட் பர்சன், ஒரு ஃப்ரெண்டுன்றவங்க இங்கே வந்து வராங்கல்ல, இவங்களுக்கு தான் அந்த எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுது. அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மணியோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக உங்கள் பையன் வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த பவுண்டரியை நீங்கள் தான் யூ ஆர் அ பேரண்ட் டு ஹிம். ஓகே, அந்த பையன் உங்ககிட்ட தான் உங்கள் விருப்பத்தை சொல்லுவானே தவிர்த்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? அதாவது இப்போ சில ஃபேமிலி சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம இந்த குரூப் எடுக்கலாமா, நான் அப்ராட் போகலாமா படிக்கிறதுக்கு, இது மாதிரி அவங்க 2 பேராலுமே அதை வந்து
கரெக்டாக வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இன்புட்ஸ் தான் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அந்த இன்புட்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்க தான் வந்துட்டு டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இன்புட்ஸ் வந்து ஆர்டர்ஸா மாறுது, ஆர்டரா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. ஆர்டரா கூட இல்லை, ஒரு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா அந்த அம்மாவை கில்ட் ஃபீல் கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் நீ இத்தனை வருஷமா வளர்த்துட்டு வந்துட்ட, நீ இப்போ வந்து உன் பையனை ஒரு நீட் எழுத வச்சு டாக்டர் ஆக்கணுன்றது ஒரு தவறான டிசிஷனா ஆயிடுச்சுன்னா உன் புருஷன் இருந்திருந்தா இது பண்ணிருப்பியா? இல்லை ஊர் என்ன பேசும்? நீ தான் உன் பையனோட வாழ்க்கைக்கு அந்த அம்மாவோட வீக் பாயிண்ட்டை தெரிஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இவங்க. அந்த பையனுக்கு அது நல்லா தெரியுது. ஓகே, அவன் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறான். அவன் 10 காலேஜை வந்து டிசைட் பண்ணி நான் இந்த படிப்பை படிக்கணுன்றான். இல்லை நான் திருப்பி நீட்டு கூட எழுதுவேன்றான். பிகாஸ் அவனோட விஷ் அது. என்னால் முடியும், நான் ஒரு வருஷம் வந்து வெயிட் பண்ணி கூட நான் நீட் திருப்பி நான் அப்ளை பண்ணுவேன், இல்லை புதுசாக எழுதுறேன், பண்ணுறேன், ஏதோ ஒன்று நான் செய்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? பட் இந்த அம்மா வந்து அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய இல்லை, அவங்க அது சொல்லிட்டாங்க, உனக்கு சரி வராது பண்ணாதுன்னு. இங்கே அந்த கிளாஷே ஆரம்பிக்குது. இப்போ அம்மாவும் பையனும் இங்கே சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே, அப்போ தேர்ட் பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ், சிங்கிள் பேரண்டிங், இது வந்து பார்ட்னர்ஸோடு இருக்கீங்க, அது எல்லாமே பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் யூ டிசைட் இட். ஓகே ஓகே, அப்பா அம்மா குழந்தைங்க, திஸ் இஸ் அ ஃபேமிலி. ஓகே, தாத்தா பாட்டி அத்தை மாமா எல்லாருமே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான். ஓகேங்களா? இப்போ ஏன்னா வந்து ஜென்ரேஷன் கேப் வந்து சார், ஐ ரெட் சம்பர் இந்த அமெரிக்கன் சைக்கோ இதில் யூனிவர்சிட்டியில் வந்து போட்டிருக்காங்க, இப்போ இருக்கிற பேரண்ட்ஸும் சில்ட்ரனுக்குமே கிட்டத்தட்ட 5 ஜென்ரேஷன் கேப் இருக்கான் சார். ஓகே ஓகேங்களா? அதாவது இப்போ எனக்கும் என் பையனுக்குமே 5 ஜென்ரேஷன் கேப் இருக்கு. அப்போ இதில் எங்கேருந்து வந்து தாத்தா பாட்டியாலேயோ இல்லை வந்து சித்தப்பா சித்தியாலேயோ என்ன டெசிஷன் எடுக்க முடியும்? நமக்கே ஆஸ் அ பேரண்டாக நம்மளாலே முடியாது. நம்ம குழந்தைங்க எங்கேயோ ஒரு இதில் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ தாத்தா பாட்டியெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கணும். தாத்தா பாட்டி கதை சொல்லி தான் ஒரு குழந்தை வளரணும். ஓகே, அவங்களோட கதைகள் எல்லாம் அவங்களோட ஓன் ஹிஸ்டரியை கேட்கணும். அவங்களோட ஃபெயிலியர்ஸ்னா அவங்களோட நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்ப்பாங்க. இதையெல்லாம் நடக்கணும். பட் ஒரு டிசிஷன் மேக்கிங்னு வரும்போது அந்த குழந்தைங்களை பற்றி அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். இன் அண்ட் அவுட் அவங்களுக்கு தான் தெரியும். அதை மீறி இன்ஸ்டிங்க்ட்னு இருக்கும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஃபீவராக இருக்குது அந்த வீட்டில் வந்து வேணாம் நீ கைவைத்தியம் பண்ணு அதெல்லாம் பண்ணுன்னு என்கிட்ட கவுன்சிலிங் சொல்லுவாங்க. எனக்கு ஃபீல் ஆச்சு மேம், இது வந்து நான் வீட்டில் வச்சிருக்க கூடாதுன்னு ஃபீல் ஆச்சு. டாக்டர் கிட்ட கூப்பிட்டு லிசன் யுவர் இன்ஸ்டிங்க்ட், தட் இஸ் யுவர் இன்னர் வாய்ஸ். ஓகே, நமக்கு எல்லாருக்குமே அந்த இன்ஸ்டிங்க்ட் வரும். அப்போ பேரண்டிங்ல அது ரொம்பவே வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு காலேஜ் டிசைட் பண்றது கூட நான் அந்த பையன் கிட்ட விடுங்க அந்த பொண்ணு கிட்ட விடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்ப இங்க வந்து ஒரு 3வது மனிதர்கள் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்மளோட எபிசோட்லயே நான் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், இப்போ 10th 12th பசங்க கிட்ட மார்க் கேட்கறது ஒருத்தவங்க பெட்ரூம் எட்டி பாக்குறதுக்கு சமம். மார்க்கே கேட்க கூடாது அப்படின்றது தான் வந்து ஒரு இது. என்ன பண்ண போறோம் நம்ம மார்க்கு கேட்டு? ஓகே, வில் பி ஹாப்பி, லெட் தெம் டெல். இப்போ அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணட்டும். நம்ம அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம், நம்ம ஹாப்பியா இருப்போம், நம்ம ப்ரே பண்ணுவோம் இன்னும் நல்லா வரணுன்றது தான் நம்ம வேலை. அப்போ இந்த இடத்துல வந்து டு தி எவ்ரி சிங்கிள் பேரண்ட் ஹியர், ஓகே, யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஓகே, உங்களோட மென்டல் ஹெல்த் வேறு யாருக்குமே வராது. ஓகே, உங்கள் குழந்தைங்களோட விருப்பத்தை கேட்டு அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தயவு செஞ்சு இந்த சிங்கிள் பேரண்டோட கவுன்சிலிங் வந்து எனக்கு மேரீடு, அதாவது இப்போ அவங்களோட குழந்தைக்கு மேரேஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து மற்றவங்களோட டிசிஷன் வந்து பாதிக்கப்படுறதுலாம் கூட நம்மளுக்கு கவுன்சிலிங் வரும். ஓகே, இப்போ இந்த பையன் வந்து வெரி போல்ட், குட் டிசிஷன் மேக்கர். ஓகே, அவனை ரொம்ப நம்புறான் அவன். இதை தவிர்த்து வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்றதான் நான் அந்த அம்மாவுக்கு புரிய வச்சேன். மேம், இந்த கேஸை நீங்கள் சொல்லும்போது அந்த அம்மாவுக்கும் தெரியும்னு அந்த பையன் அந்த அம்மாவே சொல்கிறாங்க, எனக்கு தெரியுது பல விஷயங்கள், நான் வந்து அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க எனக்கே தெரியுது, ஆனால் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா? எதற்காக வந்து இந்த ஒரு ஹேபிட்டை ஸ்டாப் பண்ண முடியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன்? ஏன்னா அந்த கிராட்டிடியூட் சார், அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஓகே, ஸோ அந்த ஹெல்ப் பண்ணுறவங்கள நம்ம ஏதாவது பேசி மனசை வந்து பாதிச்சிடக்கூடாது, எதுவுமே மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களே கேட்குறாங்களாம் சார். அவங்களும் கேட்குறாங்க, இவங்களாலையும் பவுண்டரி செட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே, அது வந்து இஃப் இட் இஸ் குட் ஃபைன், பட் அது உங்கள் குழந்தைய பாதிக்கப்படுதுன்ற போது யூ டெஃபினெட்லி நீட் டு ஸ்டாப் இட் இன் அ ரைட் வே. சண்டை போட்டு நீ வந்து என்னை பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற, இனிமேல் எனக்கு பேச்சுவார்த்தை வேணான்ட்டு அப்படியெல்லாம் வேண்டாம். அவனுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குப்பா, அவன் நினச்சதை படிக்கட்டும், ஃப்யூச்சரில் என்ன வந்தாலும் நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அதை. ஓகே, இப்போ ஊர் பேசுது எது பண்ணுது, அவன் ஃபெயிலியர்ஸை பார்க்குற எதாக இருந்தாலும் நாங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கிறோம்ப்பா. ஏதாவது ரிக்வயர்ட்னா
நான் உங்ககிட்ட கேட்குறேன், டிசிஷன் கேட்குறேன், நீ எனக்கு அப்போ ஹெல்ப் பண்ணு. அப்படியே ஒரு ஸ்மூத்ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, 2 பக்கமே பாதகம் இருக்காது. அந்த பையன் சொல்கிறேன், என்னால் அந்த பவுண்டரி செட் பண்ண முடியும், எங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், நான் அந்த பவுண்டரி செட் பண்ணுறதுக்கு அவங்கள என்ன அலோவ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்றான். ஸோ அதுதான் நான் சொன்னேன், ஷி அண்டர்ஸ்டுட். லெட்ஸ் see. ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு இன்புட்ஸ் என்னவா இருக்கும்? சில டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் இந்த மாதிரி. ஏன்னா இதில் வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, ஆனால் பல சிங்கிள் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஷேர் பண்ணுறது வந்து நிறையா விதத்தில் என்னோட பசங்களோட வாழ்க்கைக்கு பாதிப்பாக இருக்குது அப்படின்னா அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஸோ முதல்ல தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு தவறு நடக்குது, அது வந்து அவங்களா அந்த தவறு பண்ணுறாங்க இல்லை சுற்றி அந்த தவறு நடக்குது, அதுக்கு நீங்கள் மட்டும் ரீசன் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, எதை நடந்தாலும் நான் தான் அதுக்கு காரணம்ன்றது கிடையாது. உங்களை மீறி சில விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா? அது வந்து சரி செஞ்சுக்கலாம். அது சிங்கிள் பேரண்ட்டுக்கு மட்டுமா நடக்குது? எல்லார் வீட்லேயுமே நடக்குது அது. ஓகே, சரி செஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அஃப்கோர்ஸ் யூ நீட் சம் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட், மணி சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது. பட் செட் அ பவுண்ட்ரி. உங்களோட கிராட்டிடியூடை காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு விதமாக காமிங்க. உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் திருப்பி ஏதாவது செய்யுங்க பண்ணுங்கள், பட் நாட் இன் யுவர் சைல்டோட அந்த எஜுகேஷன்லேயோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ தயவு செஞ்சு அலோவ் பண்ணி. நீங்கள் 2 பேருக்குள்ள எப்படி இது பண்ணிக்கலாம், ஆனால் அந்த வந்து பசங்களோட இதெல்லாம் வந்துடக்கூடாது. See, I have one more scenario wherein இது மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட் சின்ன குழந்தை நம்பி ஃப்ரெண்டுன்னு விட்டுட்டு போகிறாங்க, அங்கே செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது. அந்த குழந்தை எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கு, பட் அந்த அம்மா வந்து நம்பலை. நீ அவ தவறாக புரிஞ்சுக்கிற. இப்போ நம்ம கிட்ட அது கவுன்சிலிங் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து அது சொல்கிறோம். லிசன் டு யுவர் சைல்டு. ஓகே, ஏன்னா நீங்கள் என்ன வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ உங்கள் குழந்தையும் அதை பார்க்குறாங்க. அம்மா கஷ்டப்படுறாங்க. நிறைய சிங்கிள் பேரண்ட்டில் அவங்களே சொல்லுவாங்க, ஆண்டி எனக்கு இது எல்லாம் புரியுது ஆண்டி, எங்கள் அம்மாவுக்கு தான் கவுன்சிலிங் தேவைப்படுது, அவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது, எங்கள் அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லுங்கள், எங்கள் அம்மாவுக்குன்னு கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து எனக்கு கவுன்சிலிங் சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க சின்ன வயசுலேருந்து ஒருத்தரை தான் பார்க்குறாங்க, அவங்க படுற கஷ்டங்களை பார்க்குறாங்க. அம்மா வந்து நம்மளை பற்றியே நினச்சிட்ருக்காங்க அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ தே ஆர் வெரி மெச்சூர்ட். அவங்க எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட். சிட் அண்ட் டாக் டு தெம். என்னன்றது பேசுங்க, நீங்கள் சண்டை போடுங்க, நீங்கள் சமாதானமாகுங்க, நீங்கள் டிசிஷன் எடுங்க, பட் மற்றவங்க கிட்ட விட்டுறாதீங்க. அதுதான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. எஸ், ரைட் மேம். ரொம்ப நன்றி மேம் கருத்துக்களுக்கு. தேங்க்யூ.